சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கு கையில் ஒரு ரூ. 500 தேவைப்படுது. எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு, கிடைக்கல. அப்போ ரோஹிணிகிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமில் ரோஹிணி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க, என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியும் சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டில் அசிங்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டே அனுப்பணும், என் பக்கமும் திசை வச்சு படக்கூடாது, என் கணவர் பக்கமும் திசை வச்சு படக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பணும். சே, இப்போ அனுப்பலான்னு பார்த்தேன், முடியாமல் போச்சே, செல்லு வேலை ஆஃப் ஆகிட்டேன். நல்ல வேலை நம்ம அவன்கிட்ட தப்பிச்சோம் ஒரு வழியில். ஆனாலும் வந்து எப்படியாவது அந்த ஃபோட்டோவை எடுத்தாலுமே அப்படின்னு சொல்லி பயங்கர எதிர்பார்ப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் கேட்குறாங்க, ரோஹிணி எனக்கு ஒரு ரூ. 500 தேவைப்படுது தாயேன் அப்படிங்கிறாங்க. பர்ஸுக்கு வந்து ரூ. 1000 கொடுக்குறாங்க. மனோஜ் இது காணுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் ரோஹிணி ரூ. 500 கேட்டால் ரூ. 1000 தரேன் அப்படிங்கிறாங்க. வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அப்போ நம்ம பார்லர் வந்து பயங்கரமாக வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 மேலே வருமானம் வரும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்போ மாதம் ரூ. 3,00,000 மேலே வருமா ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இங்கே சந்தோஷத்தில் மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னே கவனிக்காமல் ஆமாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம பார்லரையும் நடத்திட்ட, அப்போ வந்து அது பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆமாம் அப்படிங்கிறாங்க. 10 மாதம்னா 30 லட்சம். ஆஹா, கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபா பேங்கில் போட்டு வச்சிருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி நீ 36 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டு வச்சிருப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே பயங்கர சந்தோஷம். ரோஹிணி இப்படி தான் ரோஹிணி இருக்கணும், லைஃப் பார்ட்னர்னா. நான் வந்து ஒரு ஓரமாக வந்து பிஸ்னஸை ஜெயிக்கலாமான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஜெயிச்சிட்ட. நீ ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தனால உனக்கு இவ்வளவு அறிவு சிந்தனையும் இருக்குது. உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அந்த புத்தியினால தான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியுது ரோஹிணி. இப்படி இவ்வளோ லாபத்தை பார்த்தா வச்சா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வேறு எதுவும் வேணுமா மனோஜ் அப்படிங்க. ஒன்றும் வேண்டாம் ரோஹிணி, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வெளில வராங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடா ரொம்ப ஹாப்பியாக வரேன் என்ன அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு 500 செலவுக்கு இல்லை, எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரோஹிணிட்டு 500 கிட்டத்துக்கு 1000 வந்துட்டா அப்படிங்கிறாங்க. அதாண்டா ஒய்ஃபு, சரியா? அது போக பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. இந்த மீனாவை மாதிரி 5க்கும் 10க்கும் அலையிற பிள்ளை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. அவன் 5க்கும் 10க்கும் அலைஞ்சாலும் உங்கள்கிட்ட வந்து ரூ. 5 தாங்காமத்த ரூ. 100 தாங்காதான் உங்கள்கிட்ட கேட்கலாம். இல்லை என் பொண்டாட்டிக்கு தேவைன்னா நான் கொடுத்துப்பேன், எனக்கு தேவைன்னா என் பொண்டாட்டி கொடுத்துப்பேன், அவ்வளோ குறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறேன். ஏம்மா இவனை விடுங்கம்மா, ரோஹிணி நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பக்கத்தில் போய் முத்துக்காரு, என்னப்பா நினச்சா பெருமையாக இருக்கான் அவனுக்கு, அந்த பொண்ணு கடையை விற்றுட்டாங்க, அதை நினச்சி தான் அவனுக்கு பெருமையாக இருக்குமோ அப்படிங்கிறாங்க. முத்து நீ சும்மாடா, என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோஹிணி வந்து மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, அப்போ நான் சொன்ன மாதிரி நடக்க பற்றியா? நான் தான் நினச்சேன், ஒரு நாள் கல்யாணம் இருந்தாண்டா, ஒரு நாளைக்கு 10,000 வருமானம் வந்துச்சு, அப்போ மாதத்துக்கு 30 நாள்னா 3 லட்ச ரூபா வந்துருக்குமாடா, அதை கணக்கு பண்ணி தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குமா, மாதம் 3 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கா, 36 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிடக்குமா. இதை எடுத்து இதே மாதிரி 2 ஃபர்னிச்சர் கடை வச்சு விடலான்னு பார்க்கம்மா. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வைடா, இந்த சென்னை சிட்டி ஃபுல்லும் நீ வந்து கடையை வச்சு விடு, ஏன் இந்த தமிழ்நாடு பூரா வை, ஏன் இந்த உலகமே வைடா, பெரிய ஆளா வாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக பெரிய ஆளாயிருவேன், வருஷத்துக்கு இவ்வளோ லாபம்னா இதே மாதிரி பார்லரும் நிறைய வைக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நான் கூட சரி ரைட்டு, இந்த பார்லர் வச்சு என்ன பெரிய அளவில் வருமானம் வரப்போகுதுன்னு சில நேரம் மன உளைச்சல் நினச்சிருக்கேன்டா. ஆனால் இவ்வளோ வருமானம்னா வருதுன்னா நீனே பேசாமல் இப்படி பார்லரை வச்சு நீனும் ரோஹிணியுமே பயங்கரமாக சம்பாதிக்கலாமே. ரோஹிணிக்கு பார்லரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது, அதனால் ரோஹிணி வச்சு நிறைய பிரான்ச் உருவாக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா உருவாக்கிக்கலாம், நான் போய்ட்டு வரேம்மா, ரோஹிணி மனசு கஷ்டப்படாத மாதிரி நடமா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா மனசு கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்லர் போகலையாம்மா அப்படிங்கிறாங்க. போகணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டலாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு ஜூஸ் கொண்டு வரமா அப்படின்னு சொல்லி ஜூஸை கொண்டு கொடுக்குறாங்க. ஆண்டி ஏன் காலையிலே ஜூஸ் கொடுத்தாரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நல்லா உழைக்கிறேன், நல்ல எனர்ஜி வேணும்லாமா, அப்படின்னா தானே நிறைய உத்வேகமாக உழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி குளிக்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு என்ன நடக்குன்னே தெரியாமல் பயங்கர கற்பனையில் இருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறோம், முத்து மீனா வந்து வீட்டை விட்டே அனுப்புகிறாங்க. அதுபோக அண்ணாமலை அங்கிள் வந்து முத்துக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒத்த வீடியோவை பார்த்தா அவருமே சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆக மொத்தத்தில் இந்த வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. ரொம்ப ஹாப்பி. இனிமேல் என் பையனை தத்தெடுக்க போகிறேன் கித்தெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இந்த ஊரில் இருந்தால் தானே நம்மளுக்கு இடைஞ்சல். அவங்கள வந்து இங்கே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக பாட்டிகிட்ட கிராமத்துக்கு தான் போவாங்க. நம்ம கிராமத்துக்கே போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சுமூகமாக போகுது. அந்த சிட்டியுமே கூட வந்து எனக்கு வட்டி பணம் வேண்டான்னு சொல்ல போகிறான் இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு. அது போக நீ கூட செலவுக்கு வச்சுக்கிற அப்படின்னு எக்ஸ்ட்ரா தான் தரப்போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சந்தோஷமான செய்தியை சிட்டிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளில வராங்க. என்னம்மா பார்லருக்கா போகிறா அப்படிங்கிறாங்க. ஆமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க.
சிட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு சிட்டி இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டி இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. அதில் இருந்த ஆளும் வெளியே போயிடுறாங்க. அங்கே கெட்டாக பணம் வந்து டேபிளில் இருக்குது. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ பணம் வட்டி விட்ருக்கானா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க. எதுவும் கேமரா எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு, கேமரா இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு வந்து அதில் ஒரு 3 கட்டு எடுத்து தன்னுடைய பேக்கில் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பணம் தேவையாக தான் இருக்குது, நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு கட்டு 50,000 1,50,000 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே அவர் பியானோவில் ஒரு கேமரா வச்சு அதிலேயே வச்சுருக்கிறார் டேபிளில். அதை வந்து ரோஹிணி பார்க்கல. அவங்க ரூமில் சுற்றி பார்க்கும்போது கேமராவே இல்லை. சரி ரைட், அப்போ யாருக்கும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சிட்டி வந்துடுறாரு. என்ன ரோஹிணி அப்படிங்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே முத்து செல்லை பார்த்தேன், அந்த வீடியோவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பயங்கர சந்தோஷம் சிட்டிக்கு. ஓ, அந்த வீடியோ தான் இருக்கா, எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் அதை பார்க்கும்போது செல்லு ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு முறை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக முத்து வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப வசதியாக அந்த கட்டிலில் தான் தூங்குவார். அது ஹாலில் தான் இருக்குது கட்டில். நான் வாக்கிங் நைட்டு செமிக்காத மாதிரி நைட்டு வந்து வாக்கிங் போகிற மாதிரி நடித்து அதை நான் எப்படியாவது எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, எப்படியாவது எனக்கு அந்த வீடியோ மட்டும் எனக்கு அனுப்பிடு, நான் எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நீனும் உனக்கு தெரிஞ்சவங்க பூரா ஃபார்வர்ட் பண்ணிடு. அந்த முத்து அசிங்கப்படணும், ஏன் அந்த மீனாவும் ரொம்ப அசிங்கப்படணும். இந்த சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும். சரியா, இவ்வளோத்துக்குள்ள இது நடக்கணும். ஆனால் அவங்க மாமியார் அந்த வீட்டை விட்டே அவங்க அனுப்பிடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமியாருக்கு முத்தும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அவங்க மாடியில் ரூம் கட்டிடுவோம் வச்சுருவோன்னு சொல்லி பணாத்திட்டு கிடக்குறாங்க. ஆனால் அவங்க எங்கள் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் கூட எங்கள் மாமனார் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்கள் அத்தையால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா பாதி வீடு எங்கள் மாமனார் பேரில் இருக்குது, எழுதி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ இந்த வீடியோ வந்துட்டுன்னு சொன்னால் எங்கள் மாமா தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க முத்துக்கும் மீனாவுக்கும். அவரே வந்து இப்படி திருட்டு குடும்பத்தில் பொண்ணு எடுத்துமேன்னு ஃபீல் பண்ணிவிட்டு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் உள் வீட்டில் திருநதை கூட மறைக்கான அந்த முத்து அப்படின்னு சொல்லி அவரும் தப்பாக நினைப்பார். அதுபோக வந்து மீனா இப்படி குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஆக மொத்தத்தில் எல்லாருமே வெளில போயிடுவாங்க. இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு எதிரியும் வந்து முத்து மீனா தான், உங்களுக்கும் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த வட்டி பணத்தையும் இதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுதுன்னு சொன்னீங்களே, அது பக்கம் வந்து எனக்கும் செலவு தரேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, நான் உனக்கு செலவு தர தயாராக இருக்கேன், நல்ல செய்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து 2 கட்டு எடுத்து கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ செலவுக்கு, சரியா, நீ பணம் எதுவும் தர வேணாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. ஏற்கனவே 1.5 எடுத்துட்டோம், இது ஒன்றுன்னா 2.5 ஆச்சு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு நான் செலவு தான் தந்திருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கூட தரணும்னு தயாராக இருக்கேன். எனக்கு தேவை அந்த முத்து அசிங்கப்படணும். எனக்கு தொழில் பண்ண முடியாமல் நான் அந்த சிட்டிக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுவேன். அவன் மட்டும் நீ அசிங்கப்படுத்தாமல் இந்த ஊரை விட்டே போயிட்டான்னா நான் ஏகப்பட்ட தொழில் பண்ணுவேன், பெரிய ஆளாக வந்துடுவேன், சரியா அப்படிங்கிறாங்க. அந்த சத்யா வேறு நீ அசிங்கப்படுத்தி போயிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிட்டி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட தான் வேலை பார்த்தான், அவனுக்கு சம்பளம் நிறைய கொடுத்து அவனை ஹெல்ப் பண்ணிலாம் விட்டேன், அவனுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன். என் மச்சானுக்கும் எனக்கும் என் அக்காளுக்கும் வருத்தணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு நின்றுட்டான். அதனால தான் அவனை வந்து எதையாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ, இப்போ புரியுது சிட்டி, கண்டிப்பாக நம்ம எதிரியை வந்து நம்ம ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை சரிடா எவ்வளோடா வசூலாச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணா வசூல் பண்ண பணம் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, அதில் 1,00,000 ரூபா மட்டும் லெஸ் பண்ணிக்க, நான் ரோஹிணி கொடுத்துருக்கேன், மீதியை கணக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. கணக்கு சொல்லும்போது அதில் வந்து ஒரு 1,50,000 ரூபா குறையுது. அண்ணா இல்லை 1,50,000 ரூபா குறையுது அப்படிங்கிறது. 1,00,000 குறையுதா, நீ தானடா வசூல் பண்ணிட்டு வந்து இப்போ 1,00,000 ரூபா குறையுது, என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் எங்கே கொண்டு விட்டேனே, எங்கள் டேபிளில் தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ரோஹிணி பொண்ணுக்கு 1,00,000 ரூபா எடுத்து கொடுத்துருக்கேன், மற்றபடி மீதி பணம் இதில் இருக்கணும். இப்போ இந்த கட்டு 3 கட்டு குறையுதுன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அண்ணா எனக்கு தெரியாது, அந்த ரோஹிணி பொண்ணு வந்து இருந்தாங்க, அப்போ அண்ணன் வெளியே இருக்காங்க, வந்துடுவாங்கம்மா கொஞ்சத்தில் வந்துடுவாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளில நின்றேன், கட்டியில் தானே வச்சேன் அப்படிங்கிறாங்க. பாரு, ரோஹிணி வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அது பேர் பார்லர் வச்சுருக்கு. என்ன மாமனார் ரயில்வே எம்ப்ளாயி, பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம திரட்டிக்கிட்டு கிடையாது, அந்த பொண்ணை எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்போ நீங்கள் என்னையும் சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிறாங்க. பாருடா, பணம் விஷயத்தில் நான் வந்து யாரையும் நம்ப மாட்டேன், சரியா, எனக்கு பணம் வேணும், 1,50,000 ரூபா குறையுது, இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் ஏம்மா இனி நம்பலையானு நீங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருப்பா, வேலை பார்க்குறவங்க எல்லோரையும் நம்ப தான் நான் செய்வேன், ஆனால் அந்த பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். நம்ம தொழிலில் வந்து பணம் வரவு செலவு தான் கரெக்டாக இருக்கணும், சரியா. சத்தியாக இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் வரவு செலவு, 5 காசு எடுக்க மாட்டான். ஆனால் வந்து சம்பளம் கொடுத்தா அதுக்கு கரெக்டாக வேலை பார்ப்பான். நீங்கள் என்னென்னா சம்பளத்துக்கு மேலே கிம்பளம் வாங்கிக்கிறீங்க, ஆனால் ஒழுங்காக வேலையே செய்யலை. அந்த முத்து மச்சனுங்கிறதுனால தான் அவன் வந்து நான் கோவத்தை காட்டினதை தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது. நட்பு வச்சு அவனை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலான்னு நினச்சேன். தொழில் இன்றைக்கி வந்து முத்தாலையும் அவன் மச்சனை சத்யாவாலையும் ரொம்ப சங்கடப்படுது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, அண்ணா உண்மையிலே இங்கே தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வச்ச பணம் எங்கடா
எங்கடா போச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணே நம்ம இது ரூமில் தான் கேமரா இருக்குல்லண்ணே, நீங்கள் வேணா பாருங்களேன் நான் வச்சேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி அந்த பியானோவில் கேமரா இருக்குல்ல, அந்த மெமரி வந்து இதில் டிவியில் போட்டு விடு அப்படிங்கிறாங்க. போட்டு விட்றாங்க. பார்க்கும்போது சரி அவங்க ரோகிணி வந்து அதில் உட்கார்றதும், அந்த பணத்தை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறதும், யாருமே இல்லாத போது 3 கட்டு பணத்தை தூக்கி தன்னுடைய பேக்கில் வச்சுட்டு அமைதியாக உட்கார்றதும், அப்புறம் சிட்டி வந்தோடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறதும், சிட்டி கொடுக்குற ₹1,00,000 பணத்தை உள்ளே வாங்கி வைக்கிறதும் எல்லாமே வீடியோவாக இருக்குது. இதை பார்த்த சிட்டி ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. அப்போ உன் மேலே தப்பு இல்லைடா, ரோகிணி மேலே தப்பு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாண்ணே நான் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டேண்ணே, நீங்கள் தான் எனக்கு நிறைய காசு தரீங்களாண்ணே, பரவாயில்ல நான் எதுக்குண்ணே அந்த பணத்தை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி விடு அண்ணன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். இந்த ரோகிணி பிள்ளை இந்த வேலைலாம் பார்த்துருக்காளா, ஒரு பெரிய இடத்து பிள்ளை ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு பார்த்தேன், இவ்வளோ சில்லற வேலை பார்க்கல. ஓ இப்படி இருக்கிறதுனால தான் அந்த தினேஷ் வந்து இந்த பொண்ணை நெருக்கடி பண்ணி பணம் வாங்கினானோ. இப்போ என்னவோ மைனஸ் இவனுக்கு இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் ரோகிணி நம்ம கையில் நிற்பா. அந்த வீடியோ மட்டும் அனுப்பட்டும், அதுக்கப்புறமா ஒரு ஆப்பை முத்து வீட்டுக்கு வச்சு விட்ருவோம். அந்த முத்து வீடு ரொம்ப அசிங்கப்பட்டுகிட்டே கிடக்கணும். அதுபோக அவன் சிறந்த தம்பதி போட்டியில் ஜெயிச்சான் வச்சான்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க ஆன்லைனில், அதே ஆன்லைனில் போடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்கள் ரொம்ப மூலக்காரனே அப்படிங்கிறாங்க. பிறகு மூளை இல்லாமல் அதே வீட்டில் ஒரு பொண்ணை வந்து நம்ம கையாளாக்கி அந்த வீட்டில் முத்துக்கு எதிராக செயல்பட வைக்க முடியுமா? இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, கண்டிப்பாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை முத்து ஒரு இடத்துல ஆஃபர் போகிறாரு ஒரு கிராமத்துக்கு. அவர் ஆஃபருக்கு போகிறாரு. அங்கே இறக்கி விடுறேன்னு தம்பி கொஞ்சம் நடக்க முடியல, கொஞ்சம் என்னை கொண்டு வீட்டில் விட்டுருங்களேன் அப்படிங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது தம்பி அப்படிங்கிறாங்க, தாகமாக இருக்குது அப்படின்னா, தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தண்ணியே இல்லை பாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா என் வீட்டு முன்னாடி பெரிய ஒரு கிணறு இருக்குது, அதில் தான் இறைப்பேன் பார்த்துக்கோ, அப்பப்போ இறைச்சி தான் குடிக்கிறது அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி நான் இறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் தண்ணி இறைக்கிறாங்க. இறைக்கும் போது செல்லு வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருது. ஐயோ செல்லு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ இன்னொரு பட்டன் செல்லேருந்து மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா அந்த செல்லு வந்து ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் கிணத்துக்கு எதுக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு கஸ்டமர் வந்து விட போனேன், ஒரு வயசான பாட்டி, அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருமல் மாதிரி இருந்துச்சு, தண்ணி இருக்கான்னு தேடும்போது தண்ணி இல்லை, இந்த கிணத்துல இறைச்சி கொஞ்சம் தண்ணி தாங்க தம்பிங்கும் போது இறைக்கும் போது விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, அந்த செல்லு தான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேறு செல்லு வேணும்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு புது செல்லு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. மீனா 2 நாளாக கார் ஓட்டின பணம் என்கிட்ட இருக்குது, அதை வேணா வந்து நமக்கு மாடி கட்டின பணம், மாடி வீடு கட்டுறதுக்கு பணம் குறையுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க செல்லு வாங்கினாலும் ஒன்றும் குறையாது, புது செல்லு வாங்கிடுங்க, அந்த சிம் அதே சிம்மு வாங்கிடலாம்ல அப்படிங்கிறாங்க. வாங்கிடலாம் மீனா அப்படிங்கிறாங்க. சரி செல்ஃபோன் நம்பர்லாம் எதில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இமெயில் ஐடியில் தான் போட்டு வச்சுருக்கேன், அதே நம்பர் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் வந்து வரும்போதே செல்லு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. நேராக அந்த பாட்டி போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு செல் கடையில் போய் செல்லு வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த அந்த சிம்மை வாங்கி உள்ளே போட்டுறாங்க. போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, எதுவும் வருத்தம் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களே என்ன சொன்னீங்க, இதை தலையை சுற்றி தண்ணிக்குள்ளே எறின்னு சொன்னீங்க, அதே விழுந்துருச்சு அவ்வளோதான். சரி கைக்கு வந்தது தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்ட்டு போயிட்டு போகுது. ஏன்னா இந்த செல்லையாவது பத்திரமா இங்கே கீழே கீழே போட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்து எப்போ தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முத்து நல்லாவே தூங்கிடுறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க, நல்லா தூங்கிறாங்க. சரி நம்ம தூக்கம் வராத மாதிரி நடந்துகிட்டே இருப்போம் ரூமில், அப்போ தான் மனோஜுக்கு சந்தோஷம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. என் ரோகிணி நடந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் ஹாலில் போய் நடக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து மீனாவும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீ போய் நடந்தோன்னா அவன்கிட்ட ஏதாவது ஏட்டி குட்டி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த ஹாலில் நடக்க கூட நம்மளுக்கு உரிமை இல்லையா, அந்த வீட்டுக்கு எல்லா உரிமையும் முத்துக்கு மீனாவும் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால், நம்மளுக்கு தான் நீ பாட்டு நட அப்படிங்கிறாங்க. நடந்துகிட்ருக்காங்க. அப்போது விஜயா வராங்க. என்ன ரோகிணி இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி தூக்கம் வரல தான் நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த முத்து மீனாவும் தூங்குறாங்க, உன்னையும் அவங்களுக்கு பிடிக்காது ஏதாவது சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. மனோஜும் இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்களும் இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆண்டி, இந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது இல்லை அவங்க பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால் வீடு என் பேரில் தான் இருக்குது, நீ உன்பாட்டு நடையாக இருக்கப்போன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதை தூங்க போயிடுறாங்க. தூங்க ஒன்று ரைட்டு நம்ம நடக்கிறதுனால யாருக்கும் டவுட் இல்லை, முத்து மீனாவும் தூங்கிட்டாங்கன்னு நம்ம போய் நைஸாக போய் செல் எடுப்போம்னு சொல்லிட்டு செல் எடுக்கிறாங்க. செல் எடுத்துகிட்டு மனோஜ் ரூமுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ரைட்டு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்லை வந்து நம்ம வீடியோ நம்ம செல்லுக்கு அனுப்பிட்டு நம்ம செல்லுக்கும் நைஸாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நேராக ரூமுக்கு வராங்க. மனோஜ் நல்லா தூங்கிடுறாரு. ரைட்டு நல்லா தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை நோண்டுன்னு சொல்லிட்டு நோண்டு பார்க்குறாங்க. செல்லில் அந்த வீடியோ இல்லை. ஏன்னா அந்த செல்லு வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, அந்த வீடியோவும் அதோட போயிடுச்சு. நீ தேடி பார்க்குறாங்க, வீடியோவே இல்லை. வீடியோ இல்லைன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த செல்லை எடுத்து வந்து இப்போ இதில் வீடியோ இல்லையே, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கம் வரல. மனோஜ் எந்திரிச்சு பார்க்குறாரு ஒரு 4 மணிக்கு. என்ன பண்ணி இன்னும் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. தூங்கலை மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே
அவங்களுக்கு செல்லை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோமே கொண்டு வைக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு யோசனை இல்லை. அந்தளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை பரிதவிக்குது. காலையிலே விடியுது, விடிஞ்சோடனே மீனா என் செல்லங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பழைய செல்லை தான் பத்திரமா வச்சுக்காமல் ஒரு கிணத்துக்குள்ள போட்டீங்க, இதையுமே நீங்கள் வந்து செல்லக்காங்களை தேடிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா உன் முன்னாடி தான் நான் வச்சு தூங்கினேன் அப்படிங்கிறாங்க. யாருங்க நம்ம வீட்டில் செல் எடுக்க போகிறா, இல்லை நம்ம வீட்டில் வந்து செல்லை எடுக்க திருட வந்துட்டானா அப்படிங்கிறாங்க. அப்பா என் செல்லக்காங்களப்பா அப்படின்ட்டு முத்து சின்ன பையன் மாதிரி செல்ல இங்கே காங்களா என்ன அன்றைக்கி கொஞ்சம் சட்டை கீழே இருந்துச்சு, அது மாதிரி இருக்கும் கிடக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. தேடி பார்க்குறாங்க, இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா செல்லை கொண்டாப்போ ஒரு ஃபோன் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் ஃபோன் அடிக்கிறாங்க. நீ யாராவது மனோஜ் ரூமில் நின்று அடிக்கி உனக்கு சொல்லப்பா செல்லை காங்கலாம் ஒரு திருடன் இந்த வீட்டிலே ஒரு திருடன் தான் இருக்கான், அவன் தான் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு அவர் ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் வெள்ளவாடா அப்படிங்கிறாரு முத்து. உடனே எதுடா அப்படிங்கிறாங்க. டே என் செல்லை முதல்ல தான் அப்படிங்கிறாங்க. உன் செல்லை நான் எதுடா எடுக்க போகிறேன், நான் ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஐஃபோன் வை கைஃபோன் வை என்னன்னு செஞ்சுட்டு போ, என் ஃபோனை எடுத்து வெளியே தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி தெரியுது, ஆகா முத்து செல்லை எடுத்து அப்படியே வச்சிட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நீங்களா எட்டு வந்தீங்க, முத்து இது உங்கள் செல்லா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் யார் செல்லு, என் செல்லு எதுக்கு அந்த ரூமுக்கு போச்சு, நான் செல்லைக்காங்களாம் தேடிட்டு இருக்கேன், உங்கள் ரூமில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கால் முளைச்சி நடந்து வந்துருப்போம் முத்து, எங்களுக்கு என்ன தெரியும் நீ இந்த ரூமில் கொண்டு வச்சுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்லரு நாங்கள் வரவே இல்லை சரியா, வராமல் என் செல்லு இப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க எங்கள் செல்லு கிடச்சில விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நம்ம செல்லு எப்படி அங்கே போச்சுன்னு தெரியணுங்களா அப்படிங்க. எங்கள் செல்லு கிடச்சிக்கல விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்லை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரோகிணி மொழியும் சரியில்லை, இந்த வீடியோவை எப்படி அழிஞ்சிச்சு நம்ம பார்த்தோமே அப்படின்னு சொல்லியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோடனே சாப்பிடாமல் ரோகிணி யார்ட்டையுமே சொல்லாமல் ரொம்ப பரபரப்பாக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸில் போய் சிட்டி அப்படின்றாங்க. சிட்டிக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் ரோகிணி திருடிட்டான்னு சொல்லி கோவம் இருந்தாலும் கூட சரி ரைட்டு நம்மளுக்கு தேவை அந்த வீடியோ தானே, வீடியோ கொண்டு தான் சரி தான், இதை கூட கொஞ்சம் கழித்து பயன்படுத்திக்கலாம், இப்போ நம்ம கதையை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காரு சிட்டி. உடனே சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் முத்து செல்லை வந்து நேற்று பார்த்தேன் வீடியோ இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி ரைட் சரி சாரி முந்தானத்து பார்த்தேன் இருந்துச்சு, இன்றைக்கி நேற்று நைட்டு பார்க்குறேன் அந்த செல்லில் அந்த இதே இல்லை, செல்லே வந்து புதுசாக மாறி இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு செல்லு புதுசாக மாறும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல, புது செல் வாங்கியிருப்பார் போல், பழைய செல் என்ன தான் செஞ்சான்னு தெரியல, செல்லில் அந்த வீடியோவே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டி ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்னவா நடிச்சிக்கலாம் தெரியா, என்கிட்ட செலவு கோட்டிக்கலாம், அது போக வந்து உன் கணத்தையும் தள்ளுபடி பண்ணிடலாங்கிறதுக்காக நீ வந்து இல்லாத போயிடலாம் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சிட்டி நான் வந்து செல்லை பார்த்தேன், முதல் நாள் வீடியோ இருந்துச்சு, 2ஆவது நாள் பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க. இது நம்பும்படியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, ஆனால் அந்த செல்லில் வந்து வீடியோ இல்லை இப்போது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருக்குது, உனக்காக அந்த பிஏ அவன்கிட்ட பேர் என்ன பேர் தினேஷா, அவனை நான் எவ்வளவோ நெருக்கடி பண்ணி உன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி வழி பண்ணி வச்சுருக்கேன், நீ என்னன்னா இப்படி பண்ணுற, உன்னை பற்றி எல்லா தகவலுமே அவனே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாரு நான் இதை யார்ட்டும் சொல்ல போகிறதில்ல, உனக்கு 2 நாள் டைம் தரேன், அந்த செல்லில் இருக்க வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகிருக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சிட்டினா இப்படி இல்லாத வீடியோ எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியாது, நீ இடத்த கழிக்கணும் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மீனா அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்காரர் ஒரு செல்லு வச்சுருக்காருல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த செல்லு எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் எங்கே வாங்கினான்னு தெரில, சரி மீனா அப்படின்னு சிட்டி இது ரோகிணி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கேளுங்க, எனக்கு அதே மாதிரி செல்லு வாங்கணும் அப்படிங்கிறேன். அப்படியா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செல்லு எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கடையில் வாங்கினா இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டா அப்படிங்கிற. அப்படியா சரி மீனா ஓகே ஓகே, சரி பழைய செல்லு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. பழைய செல்லா ரோகிணி, அது ஒரு கிணத்துல விழுந்துருச்சு, ஒரு கஸ்டமர் கிராமத்தில் விட போயிருப்பாங்க போல், கிணத்துல விழுந்துருச்சு, ஒரு தண்ணி அரைச்சிருப்பார் போல், அதனால் உடனே வேறு செல்லு வாங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி 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 அப்படின்னு சிரிச்சிட்டு ஒன்றும் தெரியாமல் ரூமுக்கு போயிட்டு சிட்டி உண்மையிலே அவர் செல்லு வந்து கீழே விழுந்துருச்சான் கிணத்துல, அந்த வீடியோவும் அந்த செல்லுலேயே போயிருச்சான், அதனால தான் வேறு செல்லு வாங்கியிருக்கான், அதனால் முத்து செல்லில் அந்த வீடியோ இருக்க வாய்ப்பே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க சிட்டி, உங்களுக்கு உதவி பண்ண முடியல, தயவுசெய்து அந்த தினேஷை வந்து என் பக்கம் வராமல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப கடுப்பில் இருக்கார் சிட்டி. இனிமேலும் ரோகிணியை நம்பிக்கிட்டு இருந்தால் சரி வராது, நானும் ஏதோ ஒரு வகையில் அந்த புள்ள வந்து முத்து செல்லேருந்து வீடியோ எடுத்து அனுப்பிவிடுவாப்புல, இதை நம்ம ஃபார்வேர்ட் பண்ணி இந்த முத்தையும் மீனாவும் அசிங்கப்படுத்தலாம், அந்த சத்யாவையும் நம்மகிட்ட வர வச்சிடலாம், ஊர் உலகம் அசிங்கப்பட்டாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு நம்மகிட்ட தான் வந்தான்னு நினச்சா, இங்கே நான் அந்த ரோகிணி வந்து அந்த வீடியோ இல்லை அப்படி இப்படிங்கிறா. இந்த ரோகிணியை நம்ம நம்பி பிரயோஜனம் இல்லை. முத்து கார் ஸ்டாண்டில் நடந்துருக்கும்போது ஒரு ஆளை வச்சு இந்த செல்ஃபோனை திருட வேண்டியதான், சரிதானா, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ரோகிணியை நம்ம இது பண்ணி விட்ருவோம், அசிங்கம் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த வீடியோவை வைரல் பண்ணணும், நம்ம ஆஃபீஸில் திட்டிருக்கா சரியா, இது வேறு யாரும் இல்லை
என்ன முதல் சிறந்த தம்பதி அப்படின்னு முதல் பரிசு வாங்கின முத்து இருக்கார்ல, அவருடைய சொந்த அண்ணன் மனைவி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும், இதை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிறேன். சரிண்ணே, முத்து வீடியோ ஃபார்வர்ட் பண்ணணுமா, அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பயங்கரமாக ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இது சிட்டி ஃபுல்லும் வைரல் ஆகுது. ஏகப்பட்ட பேர் வைரலான நிறைய பேர் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, பார்வதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படி சுற்றி பற்றி எல்லோருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஸ்ருதி அம்மாவிலேருந்து எல்லாருக்குமே ஃபோன் அடிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி அம்மா நேராக விஜயாவை ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு என்ன சம்மந்தி நல்லா இருக்கேன், இப்போ எங்கே இருக்கீங்க அப்படி. கோயிலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் தெரியல, செல்லு சைலண்டில் கிடந்துச்சு, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்கள் மருமக ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. யார், மீனா தானே, அவளாம் ஒரு பொம்பளையா, அவள் வந்து ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வச்சுருக்காரு, இப்போ பேசுகிறாரு, அவள் வேண்டாத வேலையை தான் சம்மந்தி செய்வாள். அவங்க வீட்டு பக்கத்தில் போய் பூ தூக்கம் அசிங்கப்படுத்தி சம்மந்தி, சாரி சம்மந்தி, அவளை என் மருமகன்னு சொல்லி எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, அந்த பணக்கார மருமகளை சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. உங்கள் மகளா, உங்கள் மகளுக்கு என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என் மகளை சொல்லலை, நீங்கள் மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணை சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்ன சம்மந்தி, ராஜ குடும்பம்ல அப்படிங்கிறாங்க. ராஜ குடும்பத்தில் இருக்கவங்க திருடுவாங்களா சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தி பேச்சு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க விஷயா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. கேட்குறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி இருக்காங்க. பார்வதி, நீ கூட நிறைய ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குற, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்கல நீ ஆன்லைனில் ஏகப்பட்ட வீடியோ வைரல் ஆகுது, உன் மருமக ரோகிணி வந்து சிட்டி ஆஃபீஸில் பணம் திருடியிருக்கா, அது வைரல் ஆகுது, இப்படிப்பட்ட பொண்ணை கைது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே பார்லரில் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி அவங்க பாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மனோஜ் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன மனோஜ் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு வரல, நீ திருடுனதுனால வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் திருடுனேண்ணா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதுண்ணா, அந்த சிட்டி ஆஃபீஸ்லேயே போய் ஏன் பணம் திருடுனேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க மனோஜ், நான் எதுக்கு சிட்டி ஆஃபீஸில் போய் திருட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ போய் திருட மாட்டல, உன் செல் எடுத்து பாரு, இல்லை இந்த செல்லை பாரு அப்படிங்கிற அந்த வீடியோ காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மனசு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கா, நீ பணம் திருடுனங்கிறத வீடியோ இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றும் உடல ஆகா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னையும் மாதிரியே வந்து என்னமோ சொல்லுவாங்கள்ல மாப்பிங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, நான் கிடையாது இது அப்படிங்கிறாங்க. ரோகிணி, அது என்ன டேட்டில் வருது பாரு, அன்னைக்கு டேட்டில் நீ அதே ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன சொல்லுனே தெரியாமல் திருதுன்னு முழிக்காங்க. மனோஜ் கேட்குறாரு, சொல்லு ரோகிணி, பதில் சொல்லு, அம்மா வேறு ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ அம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி ரோகிணி எங்கடா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடுப்பாகி அவள் பார்லர் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் பார்லருக்கு வெளியே தான்டா இருக்கேன், உள்ளே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்வதியும் பார்லர் உள்ளே வராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.